ஒரு தாய் அவங்க பிள்ளைங்க கிட்ட வாழ்க்கை பொருளுதவி வயதான காலத்துல கேட்குறாங்க. ஆனா பிள்ளைங்க சொல்லுது, முடியாது, என்னை வளர்த்தது என்னுடைய பாட்டி, நீ என்னை வளர்க்கல அப்படின்னு சொல்லுது. இப்படி குழந்தைங்க தன்னுடைய தாய் வாழ்க்கை பொருளுதவி கேட்கும்போது மறுக்க முடியுமா? நாம் இது கொஞ்சம் சட்டபூர்வமாக கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த தாயும் தந்தையும் வந்து அவர்களுடைய கடைசி காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பது ஒரு தர்ம சிந்தனை அல்லது இந்து தர்மா, அவருடைய நீதி போதனை அப்படின்னு நீதி போதனை, மாரல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இதில் இது சம்பந்தமாக நம்முடைய உயர்நீதிமன்றம் சென்னையிலையும் கூட இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்துடுது. நிறைய வழக்கு வருது, அதில் இந்த ஒரு வழக்கு எடுத்துக்கலாமே. அதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, அதில் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க அந்த ஜட்ஜி. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தன் தாயை பற்றி பேசும்பொழுது, ஒரு தாய் தன்னுடைய மகன் பிறக்கும்போது அழுகிறான், அந்த அழுகை மிக சந்தோஷமாக அவள் ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை எப்பொழுது அழுதாலும் அந்த தாய் அதற்காக சந்தோஷப்படுவதில் வருத்தப்படுகிறாள். பாருங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அதாவது முதல் தடவை அந்த குழந்தை பிறந்து அழுத உடனே தான் அவள் சந்தோஷப்படுகிறாள். அதன் பிறகு அந்த குழந்தை எப்பொழுது அழுதாலும் கூட அந்த வேதனையை வந்து புரிந்து கொண்டு அதற்கு என்ன தேவையோ அதை செய்து விடுகிறாள். இது இந்த குழந்தை வளர்க்கும் சம்பந்தமான விஷயமா சொல்லப்படுது. இதில் நம்ம கேஸில் பார்த்தோன்னு சொன்னால், ஒரு தாய் தனக்கு 3 குழந்தைகள், ஒரு 2 பையனுங்க, ஒரு பொண்ணு. அப்போது அந்த ஏதோ ஒரு சில காரணங்களால் வந்து பிரச்சனை ஏற்படுகிறது. தன்னுடைய சொந்த தம்பிக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறார். இது அப்பாவுக்கும் மனைவிக்கும் அம்மாவுக்கு இடையில் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விடுது. அப்போ அப்பா வந்து துரத்தி விட்டுறாரு, நீ வந்து என் பேச்சை கேட்கல, நான் குடும்பத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த குழந்தைகள் தன்னுடைய பாட்டி வீட்டில் தான் வளர்கிறது. இதற்கிடையில் அந்த தந்தை இறந்து விடுகிறார், அதாவது அந்த கணவன் இறந்து விடுகிறார். இந்த கணவன் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பண்ணுறவர், ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பண்ணுறவர். அந்த அவருடைய இழப்பீட்டு தொகை, அதாவது இறப்பு சம்பந்தமான தொகையை வந்து 5 பாகங்களாக பிரித்து, அம்மாவுக்கு 1, 3 குழந்தைகளுக்கு, அப்புறம் மனைவிக்கு அப்படின்னு சொல்லி 5 பாகமாக பிரித்து விடுது. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து தனியாக வயசும் ஆயிடுச்சு, அதனால தன்னுடைய மகள் வீட்டில், அதாவது தன்னுடைய தம்பியின் வீட்டிலே வாழ்ந்து வருகிறார். இப்போ எல்லாமே இந்த பையன்கள்லாம் வளர்ந்ததெல்லாம் வந்து தன்னுடைய பாட்டி வீட்டிலே வளர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பையன்கள்லாம் வளர்ந்துட்டு இந்த தாய்க்கு ரொம்ப வயதான பிறகு அந்த அம்மா வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸு கிடைக்குமா அப்படின்னு. இப்போது முதல் மகன் வந்து இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எங்கள் அம்மா எங்களை வளர்க்கல, எங்கள் அம்மா வந்து தனியாக போயிட்டாங்க, எங்கள் அப்பா சொல்படி கேட்கல, அதனால எங்கள் அம்மா தனியாக போனாலும் எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டார், எனவே இவங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, இவர்களுக்கு நான் அந்த பொருளாதார உதவி செய்ய முடியாதுன்னு முதல் மகன் சொல்கிறார். அவருக்கு 1,00,000 சில ரூபாய் வருது சம்பளம். இன்னொரு மகன் கனடாவில் வசித்து வருகிறார், அவருக்கு வந்து 3 லட்சங்களுக்கு மேலாக சம்பளம் வருகிறது. அவர் எதுவும் பதிலே சொல்ல. இப்ப இதுல சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது, தாய் தங்களை வளர்த்தால் மட்டும்தான் தாய்க்கு பொருளுதவி கொடுக்கணும்னு இருக்குதா? அப்படி இல்லை திருகோபால். அதாவது பொருளுதவியும் இருக்க வேண்டும், அந்த அளவும் இருக்க வேண்டும். ரெண்டுமே தான் கோர்ட்டு பார்க்குது. அந்த நீதிமன்றம் அல்லது சட்டம் எப்படி பார்க்குது என்றால், நீங்கள் வந்து 5,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட 25,000 ரூபாய் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 5,000 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா 500 ரூபாய் எதிர்பார்க்கலாம்ல? நிச்சயமாக, அதை தான் சொல்கிறேன். அதை உங்களுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய ஸ்டேட்டஸ், யார் கேட்கிறார்களோ யார் கொடுக்குறார்களோ அவருடைய குடும்ப அந்த ஒரு நிலை, அதாவது சமூக நிலைப்பாடு எப்படி இருக்கிறதோ, அவருடைய வாழ்வு நிலை எப்படி இருக்கிறதோ அதை பார்த்து தான் வழங்குகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் 2வது மகன் கனடாவில் 3 லட்சத்துக்கு மேல் சம்பளம் வாங்குறா, கொடுக்க முடியாது அப்படின்னு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் எந்த வேலைக்கும் போக முடியாது. அப்புறம் இன்னொரு தகவலும் சொல்கிறார் முதல் மகன், இவருக்கு கிடைத்த அந்த சொத்து என்னவோ 1% ஒரு பாகம் கிடைத்தது இல்லையா, அதை தன்னுடைய மகளுக்கே எழுதிவிட்டார். எனவே இவங்க வந்து எங்கள் பையனுங்க சைடில் எதுவுமே செய்யலை, நாங்கள் ஏன் இவங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு நுணுக்கமான கேள்வி, இது சமுதாயத்திற்கான ஒரு கேள்வியாகவே எழுப்பப்பட்டு விடுகிறது. இந்த மாதிரி அம்மா கவனிக்கலைன்னா 2 பசங்க அந்த அம்மாவை பார்க்கக்கூடாதா, பொருளுதவி செய்யக்கூடாதா, அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வி நிர்பந்தமும் எழுந்து. இப்போ என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் பாருங்களேன், இப்போது நானும் கூட சொல்லுவேன், இந்து லா படி 24, 25 சட்டங்களின்படி, இந்து மேரேஜ் ஆக்ட், மெயின்டெனன்ஸ் வந்து மனைவிக்கு கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் 125 சிஆர்பிசியில் பார்த்தோன்னு சொன்னால், 125 சிஆர்பி அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம், அதில் பார்த்தா யாரெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், பொருளுதவி கேட்கலாம்னா அதில் அப்பா அம்மா வந்துடுவாங்க. இது போக இந்த 2 அம்மா வருவாங்க, அப்பாவும் வருவாங்க, 2 பேருமே வருவாங்க. மெயின்டெனன்ஸு கேட்கறதுக்கு 2 பேருக்குமே உரிமை இருக்குது.
இது போக 2 பேருக்கும் சம அளவில் உரிமை இருக்கிறதா? இல்ல அம்மாவுக்கு- டிபெண்டிங் ஆன் திஸ், அதாவது அது சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா கொஞ்சம் அதிகமான செலவு கொடுக்கலாம். அம்மா கொஞ்சம் நல்லா இருக்காங்க, பக்கத்து வீட்டில் வேலை செய்கிறாங்க, அங்கேருந்து ஒரு 500 ரூபாய் வருதுன்னா ஒரு 500 ரூபாய் கம்மியாகவும் கொடுக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் மிக கொடுமையான விஷயம். பட் இருந்தாலும் கூட இப்போ இந்த 2 பேருமே அப்பா அம்மா வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் 125 சிஆர்பிஸில் போட்டாலும் கூட புதிதாக அதாவது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து அரசியல் இருக்கும் பொழுது 2007 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஓல்ட் ஏஜ் பேரண்ட்ஸ்னே ஒரு சட்டம் ஒன்று வகுக்கப்படுகிறது. அந்த சட்டத்தில் நிச்சயமாக தந்தையும் தாயும் வந்து குழந்தைகளால் கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம உதாரணமாக நம்முடைய உயர்நீதிமன்றம் கூட கலெக்டருக்கு பால் வசந்தகுமார் ஜஸ்டிஸ் கலெக்டருக்கு ஒரு உத்தரவு போட்டு உடனே அந்த பையன்கிட்ட சொல்லி இந்த அம்மாவுக்கு வந்து பணம் கொடுக்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுத்து ஜப்தி பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டது. 1 வாரத்துக்குள் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதே போல்தான் இந்த நீதிமன்றத்திலும் கூட இந்த வழக்கில் இப்போ அவங்க என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மூத்த மகன் இளைய மகன் 2 பேருமே வந்து தன்னுடைய தாயை பார்த்து கொள்ள வேண்டியது. ஆனால் மூத்த மகன் சொன்ன ஒரு கருத்து இருக்கிறது, அவங்களுக்கு கிடைச்ச சொத்தை கூட தன்னுடைய மகளுக்கு கொடுத்து விட்டார், தம்பிக்கு கொடுத்துட்டார். அப்புறம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னு. அப்படி அல்ல, அந்த உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். தன்னுடைய கணவனும் தன்னுடைய மகன்களும் தன்னை பார்க்காத போது தன்னுடைய மகளின் கணவன் தன்னை பார்த்து கொண்டது அவர்களுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தாலும் கூட அவர் வந்து நாளைக்கு எந்த ஒரு இழி சொல்லிடக்கூடாது. அதற்காக வேண்டி தன்னுடைய பொருளை அங்கே கொடுத்துட்டு நான் ஒன்றும் சும்மா இல்லை, என் காசு கொடுத்து தான் நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து தன்னுடைய சுயநலத்தை அங்கே பாதுகாத்துக் கொள்கிறாள். எனவே இப்பொழுது அந்த சூழ்நிலை இல்லை. அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மகனின் கடமை, ஒவ்வொரு மகளின் கடமை. எனவே வந்து மூத்த மகன் இவ்வளோ ரூபாய் 3000 ரூபாய் தரணும், இளைய மகன் இவ்வளோ ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இளைய மகனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய சம்பளம் வாங்குறதுனால 15000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் விமலா அவர்கள் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் விமலா அவர்கள் இந்த உத்தரவை வழங்கி அந்த அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொருளுதவியை மகன்களும் மகளும் செய்ய வேண்டியது அவசியம் என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா பொருட்களை ஜப்தி செய்வாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கான சட்டங்கள் 3 வகையிலும் பின்னப்பட்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.